தென் மாவட்டங்களில் போதை புழக்கம் என்பது அதிகரித்திருப்பதாக காவல்துறையினர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அந்த போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் செய்த படுகொலையா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா, தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் திமுக அரசுக்கு எதிராக களங்கத்தை விளைவிக்கும் நோக்கம் இருக்கிறதா என்றெல்லாம் இப்போது சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம். சில வாரங்களுக்கு முன்பு நாட்டு வெடிகுண்டு வீசி வன்முறையில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதில் யாரும் பாதிக்கப்படவில்லை. அந்த சம்பவத்திலும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்கிற புகார் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. ஜான் அவருடைய மனைவி வாய்ப்பேச இயலாதவர். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மிகவும் சிறிய வயதிலேயே அவர்கள் தந்தையை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த படுகொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும், கடும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும்.